தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் மகாமக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீர்த்தவாரி நாளை நடைபெற உள்ளதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அளிக்கிறார் நமது செய்தியாளர் லெனின். தென்னிந்தியாவின் கும்பமேளா என்று அழைக்கக்கூடிய கும்பகோணம் மகாமக திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நாள் முதல் நேற்று வரை 28 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் இந்த கும்பகோணம் குளத்தில் புனித நீராடி இருக்கிறார்கள் என்ற தகவலை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்பையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மக்கள் இரவு பகல் பாராது இந்த குளத்தில் நீராடி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்த குளத்தில் நீராடுவதற்காக வந்து குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இவர்களுடைய வசதிக்காக கும்பகோணத்தை சுற்றிலும் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கும்பகோணத்தை நோக்கி சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. இந்த கும்பகோணத்தில் குளத்தில் நீராடக்கூடிய பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பணியில் 20,000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் கும்பகோணம் குளத்தினுடைய தண்ணீருடைய அளவு 2 அடி ஆழத்திற்கு பராமரிக்கப்படுகிறது. கும்பகோணம் நகராட்சியை சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள் 1000க்கும் மேற்பட்டவர் இங்க பணியில் இருக்காங்க. ஒரு சின்ன குப்பையை கூட உடனுக்குடன் அகற்றக்கூடிய பணியில் அவர்கள் ஈடுபட்டிருக்காங்க. இந்தியாவில் இது போன்ற ஒரு தூய்மையான நகரத்தை வேறு எங்கும் பார்க்க முடியாது என்கின்ற நிலை தற்போது இங்கு நிலவுது. குறிப்பாக அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு உதவியாக நாமும் இங்கு வரக்கூடிய பக்தர்களும் அந்த இருக்கக்கூடிய குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுவதற்கான முயற்சியில் ஈடுபடணும். அது குறித்த விழிப்புணர்வு பக்தர்களுக்கும் வரக்கூடிய பொதுமக்களுக்கும் தேவை என்கின்ற கருத்தை இங்க இருக்கக்கூடிய நகர்மன்ற அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. அது மட்டுமல்லாம இங்க குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் மாசடையாமல் இருப்பதற்காக குளோரின் கலந்த தண்ணீர் இந்த உடனுக்குடன் இந்த குளத்தினுடைய தண்ணீரில் செலுத்தப்படுது. அது மட்டுமல்லாம ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கு ஒரு முறையும் இந்த குளத்தினுடைய தண்ணீருடைய அந்த தன்மை பரிசோதிக்கக்கூடிய பணியில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க. எனவே பக்தர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத வகையில் ஒரு சிறப்பான ஒரு திருவிழாவை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற பணியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் மிக கடுமையாக போராடி உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவினுடைய சிறப்பு அம்சமாக நாளை மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை நடைபெற இருக்கக்கூடிய அந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் லெனின்.